அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாட்களிலே சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வஜீஃபா காலை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கான ஒரு சிறந்த அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரா ஜும்மா, ஜும்மாவை சிறப்பிக்கும் ஒரு அழகிய சூறா. இந்த சூறாவை நம்ம ஓதுறதுனால நம்மளுடைய உணவில் பரக்கத் ஏற்படும். நம்ம என்னத்துக்கு உழைக்கிறோம்? 3 வேளை உணவு திருப்தியாக சாப்பிட்ணும், நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம பாடாப்பட்டு உழைக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்தாலா இந்த வயிறை மட்டும் படைக்கலைன்னா நமக்கு எந்த தேவையுமே இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த வயிறை நிரப்புறதுக்காகத்தான் உழைக்கிறோம். அப்படிப்பட்ட உணவில் அல்லாஹ்தாலா இந்த சூறாவின் பொருட்டால் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். மேலும் கணவன் மனைவிக்குள்ளே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒற்றுமையே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கோர்ட்டில் டைவர்ஸ்க்காக நிற்கிது. காரணம் புரிதல் இல்லை. நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்பில் இல்லை. அதுதான் முக்கிய காரணம். அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை தாடா அல்லாங்கிறத நம்ம தான் அல்லாஹ்கிட்ட தொழுது கேட்கணும். இந்த சூறாவை நம்ம ஓதுறதுனால அல்லாஹ்தாலா அந்த கணவன் மனைவிக்கான ஒற்றுமையும் ஏற்படுத்தி தருகிறான். அந்த அழகிய சூறா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லில் மலீக்கில் குத்தூஸில் அஸீஸில் ஹக்கீம் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ ஸக்கீஹிம் வ அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத மின் கானு மின் கப்லு லஃபில் அலாலிம் முபீன் வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வ ஹுவ அஸீஸுல் ஹக்கீம் தாலிக ஃபலுலுல்லாஹி யுஹ்திஹி மா யஷா வல்லாஹு துல் ஃபலில் அலீம் மஸலுல் லதீன ஹும்மிலத் தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலி ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரன் பிகஸ மஸலுல் கௌமில் லதீன கத்தபு பி ஆயாத்தில்லாஹி அல்லாஹு லா யஹ்தி கௌமல் லாலிமீன். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅதும் அன்னக்கும் அவ்லியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னஉல் மௌத இன் குன்தும் சாதிகீன் வலா யதமன்னஉனஹு அபதன் பிமா கதமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பில் லாலிமீன். குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹும் ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதத்தி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருஉல் பைஅ தாலிகும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு ஃபீ மின் ஃபலிலில்லாஹி வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வ இதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் இன்ஃபல்லு இலைஹா வ தரக்கூக காயிமன். குல் மா இந்தல்லாஹி ஹைரும் மினல் லஹ்வி மினத் திஜாரத்தி வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். கணவன் மனைவிக்குள்ள எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சூறா அல்லாஹ்வின் பொருட்டால் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து தரும். டைவர்ஸ் வரைக்கும் போன கேஸாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவனுக்கு விருப்பம் இருக்கலாம் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு, இல்லை மனைவிக்கு விருப்பம் இருக்கலாம் கணவனோடு சேர்ந்து வாழலாம். மற்றவர்களால் பிரச்சனை இருக்குது, கணவனை தூண்டி விடுறாங்க, இல்லை மனைவியை தூண்டி விடுறாங்க, இதனால தான் எங்களுக்குள்ள சண்டை அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்கலாம். இந்த சூறாவை ஓதும் முறையானது, இந்த சூறா ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 11 முறை ஸலவாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த சூறாவை 3 முறை ஓதி 1 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் ஊதிடணும். ஊதிட்டு பிறகு கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம், இருவரும் குடிக்கணும். இல்லை கணவர் வெளிநாட்டில் இருக்கார், வெளியூரில் இருக்கார், நாங்கள் இப்போதைக்கு பிரிஞ்சு நிற்கோம், அப்போனா என்ன செய்கிறதுனா இந்த சூறாவை ஓதி தண்ணீரில் ஊதி நீங்கள் குடிச்சிட்டு சஜிதாவில் சென்று அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபுல் செய்வானாக. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள, வஜீஃபாக்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதகா ஜாரியாவிற்காக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மேலும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நிறைய நிஹ்மத்துகளை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்.